ஆகா விசு மைய நேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஜாதக பகுதியில் நாம் குருவை பற்றி பார்க்க போகிறோம். குரு ஒரு முக்கியமான கிரகம். இந்த குரு என்பது எந்தெந்த ராசியில் நின்றால் என்னென்ன பலன்கள் என்பதை பற்றியும் அதோடைய விவரங்களையும் பார்க்கலாம். இப்போ உதாரணமாக உங்களுக்கு நட்சத்திரம்லாம் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஜனன காலத்தில் சந்திரன் நின்ற ராசியிலிருந்து கோச்சார பலனை பார்க்கணும். அதான் குரு பகவானோட பலனை பார்க்கணும். இப்போ ஒன்றில் குரு, இப்போ ஒன்று மகரம்னு வச்சுக்கோமே. அந்த மகரத்தில் சந்திரன் இருந்தால் அவர்களுக்கு இடம் மாறும், மனதில் பயம் குடிகொள்ளும், நோய் தாக்கம் வரும். இப்போ 2 தனுசுன்னு வச்சுக்கோங்க. 2ஆம் இடம் தனுசு அந்த இடத்துல குரு இருந்தால் திருமணம் நடக்கும், புதிய உறுப்பினர்கள் அதாவது குழந்தைகள் பிறக்கும். சரி, அடுத்தது 3ஆவது ஒன்றுனா பார்த்துட்டே வரும். இப்படி ரிவர்ஸில் போய் பார்க்கணும். நம்ம விருச்சிகத்தில் குரு இருந்தால் அவர்களுக்கு பயணங்கள் ஏற்படும், ஆபரணங்கள் சேரும். துரியோதனுடைய படை வீழ்ந்தது இந்த குரு அவனுக்கு நின்று 3ஆம் இடத்துல நின்று விருச்சிகத்தில் நின்னதால் தான். அவனுடையது நட்புகள் எல்லாம் பிரிஞ்சு போகும், நகையெல்லாம் அடகு வைப்பார்கள். இதுதான் விருச்சிகத்தில் குரு இருந்தால். அடுத்தது 4ஆம் இடம் துலாமில் குரு இருந்தால் சுகத்துக்கு குறைபாடு ஏற்படும், வாகனங்கள் வாங்கவே கூடாது, சுபகாரியம் நடக்கும், வீடு கட்டுதல், பால் காய்ச்சுதல் இதெல்லாம் செய்யலாம். சரி, அடுத்து 5ஆம் இடம் கன்னியில் குரு இருந்தால் திரவியம் சேரும், அதாவது செல்வம் சேரும், தேக ஆரோக்கியம் கிட்டும், பொன் பொருள் ஆபரணங்கள் எல்லாம் சேரும். அடுத்தது 6இல் குரு, அதாவது சிம்மம். சிம்மத்தில் குரு இருந்தால் துயரங்கள் சேரும், காலில் அடிபடும், அதாவது நாமே மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். அதாவது சொல்லுவாங்கள்ல, சொந்த காசில் சூனியம் வைக்கிறாங்கன்னு சொல்லலாம். அதுதான் 6இல் குரு இருந்தால் இந்த மாதிரி கஷ்டங்கள் ஏற்படும். சரி, 7இல் கடகம். 7இல் குரு இருந்தால் என்ன நன்மைதான், மகிழ்ச்சி, தன சேர்க்கை, கணவன் மனைவி உறவு பலப்படுதல் இவையெல்லாம் நடக்கும். சரி, 8இல் குரு அதாவது மிதுனத்தில் இருந்தால் நல்ல விஷயங்கள் புரியாது, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் குருன்னு சொல்லுவாங்க. 9இல் குரு ரிஷபம், வெற்றியை தரும். 10இல் குரு மேஷம், யாசகம் பெறுதல் இதெல்லாம் நடக்கும். 11இல் குரு லாபங்கள் அனைத்தும் நன்மை கிடைக்கும். 12இல் குரு துரியோதனம் முடிந்த மாதிரி